வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி வாக்கிங் போய்ட்டு வந்து உட்காந்துப்பாங்க வீடியோவில் வரணுன்ட்டு இல்லையாடா அன்றைக்கி. சரி, ஓகே, நல்லா விளையாடு. அப்புறம் நேற்று ஒரு ஹோட்டல் ஃபுட் ரிவ்யூ போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சாப்பிட்டேன். சிக்கனு, ப்ரான் அதெல்லாம் சாப்பிட்டேன். எப்பவுமே 20 ரவுண்டு தான் வாக்கிங் போவேன். 35 ரவுண்டு போயிட்டேன். குதின்னு குதிச்சிட்டேன். நல்லா இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணேன். இங்கே பண்ணேன், இப்போ குதிச்சதை ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கு பாருங்கள். ஏன்னா சாப்பிட்டு வச்சு நான் ஒன்று நேற்று ஃபுல்லாக கலோரி கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன். நைட்டு அந்த மாதிரி மாட்டிட்டேன். ஒரு நாளைக்கு கலோரி வந்து 1800 தான் தேவை. என் 100 கிலோக்கு 98 கிலோக்கு. நேற்று 1000 கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது. இப்போ கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்குல்லடா கொஞ்சம்? உனதான்டா தெரியும். சரி, ஓகே, வீட்டுக்குள்ள தம்பி இருப்பான், வீட்டில் போய் பேசலாம். பாய். வணக்கம். நாளைக்கு அப்பா அம்மா நாளைக்கு சூரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூரிய காமிட்டுங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் இச்சுக்கா. அப்பாடி தண்ணி சூடாகிடுச்சு. சூரி இல்லை தண்ணி சூரிக்கு வணக்கம் சொல்லிட்டியா? நல்லா கேட்டியா? வணக்கம்மங்க அப்பா அம்மா நாளைக்கு நாளைக்கு காப்பி நான் காலையில் எட்டி தோசை கேளு. அப்புறம் பேச பூரின்னு கேளு. போட்ரி சூரி போட்ரி கேளு. நான் கையில் மாட்டேங்க. அம்மா அப்பா நல்லா கேட்டியா? நீங்கள் நல்லா இருக்கு கேட்டியா? ஃபஸ்ட்டு நான் கூசுது பாருங்க. கை வச்சாங்க. சரி காலம் செட் பண்ணுறேன். சரி வணக்கம் சொல்கிறேன். சரி வணக்கம். ஓகே. நேற்று வந்து நான் வந்து ஒரு கஃபே ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். கத்தார்லேருந்து சரி பேசு. நான் நேற்று பாடம் நேற்று அவன் அவனுடைய வேலையை சொல்கிறான், நான் என் வேலையை சொல்கிறேன். சொல்லிட்டியா? நேற்று ஈவினிங் இன்னிங்ஸ் கஃபே சொல்லிட்டு கீழ்கட்டளையில் ஒரு ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்க. கஃபே அது இந்த பேர் மறந்துட்டேன்னு, எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் வராதுங்க. டர்ஃப்னா அந்த கிரிக்கெட் வராது, ஃபுட்பால் வராது, அதோட சேர்த்து அழகாக செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் நேற்று போனேன். கத்தார்லேருந்து இளங்கோ என்ற பிரதர் என்னையும் என் தம்பியும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒய்ஃபையும் கிட்டத்தட்ட 2019 டிக்டாக்லேருந்து ஃபாலோ பண்ணி, யூடியூப்லேருந்து ஃபாலோ பண்ணி, யூடியூப்பில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் அப்போ 10,000 15,000 சப்ஸ்கிரைபர் அப்போருந்து ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மாப்பிள்ளை வந்து இங்கே கீழ்கட்டில் வந்து இன்னிங்ஸ் கஃபே சொல்லிட்டு ஒரு டர்ஃப்னா விளையாட்டு திடலோட ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. நேற்று நான் போய் சாப்பிட்டேன். இதோ காட்டுறேன், ஒரு நிமிஷம். சரி பேசிட்டு காட்டேன். இவன் எழுதுன காமிக்கணுமா? என்னோடய ஹாஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷு. எறா, எனக்கு பிடிச்ச எறா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பட்டர்ஃப்ளை எறா சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ இன்றைக்கி மதியானம் 1 மணிக்கு போடுறேன். எனக்கோசரம் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக கேட்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் சில வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ எனக்கோசரமும் என் தம்பிக்கோசரமும் ஷேர் பண்ணுங்கள். சொல்லி ஷேர் கலன்னு என்னது பண்ணுங்கோ பண்ணுங்க. ஏன்னா மத்தியானம் 1 மணிக்கு போகிற நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலமாக எனக்கு 4-5 ஒரு ஃபுட் ரிவ்யூ கூடுவாங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அந்த இன்னிங்ஸ் கஃபேன்றது பார்க்குறதுக்கே உள்ள ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற ஆளுங்களும் சரி, அங்கே இருக்கிற செஃப் வந்து தாமு இருக்கார் இல்லையா, செஃப் தாமு, அவருடைய ஸ்டூடெண்ட்டாம்.
செம்மையாக பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. நான் மட்டும் தான் போய் சாப்பிட்டேன். என் ஒய்ஃபு, என் பையன் ஒரு நாள் எங்கள் மருமகளை கூட்டிட்டு அங்கே சாப்பிடணும் எனக்கு ஆசை. ஒரு வாட்டி சாப்பிட எனக்கு ஆசையாக இருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழ்கட்டையில் அந்த இருக்குது. கீழ்கட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட்டுன்னு போகுது, அங்கேருந்து இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஃபுல்லாக தரேன். பாருங்க சொல்லு. பாடுறோம் ஓகே, பாடுங்க. இப்போ பேச சொல்லு. வீட்டுக்கு ஊற்றுங்க, வாக்கிங் வர போட்டு ஊற்று. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று கடலாய் தீராத எறும்பின் தாகங்கள். சொல்லு, வணக்கம் சொன்னேன். நல்லா இருக்கியான்னு கேட்டியா கொஸ்டின்? நீ நல்லா இருக்கியா? தலையில கை வைக்கல, தலையில சிச்சி கை சும்மா இல்ல, நான் கழுத்துல கை வைக்கல, இங்க முடியல மட்டும் கை வைக்கிறேன். முடியல கை வச்ச பூசுதா? முடியலடா, முடி கழுத்துனா இது கழுத்துல கை வச்சு பாக்குறேன். சரி, இப்போ சூரியன், நீ நான் எதனா பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? நீ நம்ம பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுவோம்? உனக்கு எனக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என்ன கை வச்சுக்கிற இப்போ பாடு. என்ன பாட்டு பாடு? ரஜினி பிரபு பாட்டு. என்ன பாட்டு? தம்மா. தர்மா தோரை. அண்ணா தம்பி பாடு. அண்ணா தம்பி தோடரே நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணா தம்பி ரஜினி யாரும் இல்லை, அண்ணா தன்னை போல நீ என்னும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி எந்த உள்ளம்தானே. நீ பாடு. அண்ணா ஏன்னா அந்த பாட்டு பிடிக்காதுங்க எனக்கு. என்ன பாட்டு தெரியும்? ராஜாக்கள் மாளிகையும் காராத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, முத்து ரோஜாக்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு காலம் இது நம் பாசம் வாழுமடா. முத்து முத்து சொத்து சொத்து சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் வந்துச்சுல்ல. எனக்கு ஃபோன் பண்ணால் ரெக்கார்ட் ஆகுது, கட் ஆகிடுது, மண்ணு போயிடுச்சு. அது திடீர்னு காலையிலேயே லோன் ஒன்றான்னு கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சூரி கூட ஃபோன் வரும். சூரி பவர் பாயிண்ட் கட் ஆகிடுச்சு. போதா இல்லையா ஃபோன் வந்து? சரி, நான் போய் காசு போட்டு வந்துட்டேன். சூரிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறாருங்க. ஓகே பாய். ஓகே பாய். பாத்ரூம் போய் சாப்பிட்ணும், நிறைய வேலை இருக்குது. போய் சாப்பிடுப்போம். எந்த சரி, நான் நேராக உட்காந்துருக்கேன். நேராக உட்கார முடியல பாருங்க. வயசாகுதுல, குனிஞ்சு இடுப்பு வந்து அப்படியே பெண்ட் ஆகிடுது. ஆமாம், ஊருக்கு வயசு வயசாகுது. அங்கே பாரு பாப்பா. என்ன பேசணும்? நான் என்ன பேசணும் மறந்துட்டேன். அவங்களும் சொல்லு, எது பேசணும் மறந்துட்டேன். சரி, ஓகே, டைம் ஆகுது. பாய் சொல்லு. குளிப்பாட்டோம், டைம் ஆயிடுச்சு.